knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோவில் பிளாக்கரில் வீடியோக்களை எம்பெடிங் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிளாக்கரில் போஸ்ட் எழுதுவது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதற்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் எழுதும் போஸ்ட்டில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய யூடியூப் வீடியோவாக இருக்கலாம், அல்லது மற்ற வெப்சைட் சோசியல் மீடியாக்களில் உள்ள வீடியோவாக இருக்கலாம். அதை பிளாக்கரில் எப்படி அப்லோட் பண்ணுவது என்பதை இப்போது பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய யூடியூப் சேனலில் உள்ள ஏதாவது ஒரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். இதில் இந்த இடத்துல உள்ள ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எம்பெடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு HTML கோட் ஷோ ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள காப்பிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி HTML கோடை காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பிளாக்கர் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிளாக்கர் போஸ்ட் எழுதுறீங்கன்னா அதில் வீடியோவை ஆட் பண்ண இந்த இடத்துல உள்ள வீடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்ணுவீங்க, அல்லது உங்களுடைய சிஸ்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவானது சிறியதாக தோன்றும். அதை நீங்கள் HTML பேஜில் போயிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் பர்ஃபெக்டாக யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்ண நீங்கள் எம்பெட் பண்ணி காப்பி பண்ண HTML கோடை இந்த இடத்துல உள்ள பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி HTMLங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா HTML பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் காப்பி பண்ண HTML கோடை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கம்போஸ் வியூ கொடுத்து வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ பர்ஃபெக்டாக செட் ஆகி இருப்பது உங்களுக்கு ஷோ ஆகும். இதே போன்று நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் அல்லது சோசியல் மீடியாக்களில் உள்ள வீடியோவையும் எம்பெட் பண்ணி அப்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.